ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிர்ச்சொல்லை கண்டறிதல். எதிர்ச்சொல் தருக அப்படின்னு ஒரு கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்க போகிறோம். சரியா? சரி, முதல் கேள்வி பெரிது. பெரிது அப்படின்னா நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். பெரிதுக்கு ஆப்போசிட்டு சிறிது. இணையற்ற அப்படின்னா இவனுக்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இணையற்றன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து நிகரான, ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடக்கத்தோட ஆப்போசிட்டு முடிவு. தொடக்கம்னா ஸ்டார்டிங்கு, முடிவுனா எண்டு. அகத்தோட ஆப்போசிட்டு ஆப்ஷன் டி புறத்து. அகம்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது, புறம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது. துயரத்தோட ஆப்போசிட்டு துயரம்னா கஷ்டம், அதுக்கு ஆப்போசிட்டு மகிழ்ச்சி. களிப்பு. களிப்புனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மிகுந்த மகிழ்ச்சியை மென்ஷன் பண்ணுவாங்க. களிப்பு அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. சரிங்களா? மிகுந்த மகிழ்ச்சியை மென்ஷன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை தான் களிப்பு. அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா துயரமாக இருக்கும். களிப்போட ஆப்போசிட்டு துயரம். தென் ஈடு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. மகடுவு அப்படின்னு சொல்லுவோம். ஈடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்மை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது. மகடுவுங்கிறது பெண்மையை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கும். சரிங்களா? தென் இன்சொல். ஸோ நல்ல சொல். தென் இன்சொல்லுக்கு ஆப்போசிட்டு வன்சொல். இன்சொல்லுக்கு ஆப்போசிட்டு வன்சொல். தென் நன்மை. நன்மைக்கு ஆப்போசிட்டு தீமை. தென் வாய்மை. வாய்மைக்கு ஆப்போசிட்டு பொய்மை அப்படின்னு சொல்லுவோம். வாய்மைக்கு ஆப்போசிட்டு பொய்மை அப்படின்னு சொல்லுவோம். வாய்மை அப்படின்னா உண்மையை சொல்லக்கூடியது, நேர்மையை சொல்லக்கூடியது, சத்தியத்தை சொல்லக்கூடியது, இப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வஞ்சனை இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் வாய்மை. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டு பொய் பேசக்கூடியது பொய்மை. பள்ளத்துக்கு ஆப்போசிட்டு மேடு. நீக்குதல், அதில் பிரித்து வர்றது. சரிங்களா? நீக்குதல் ஆப்போசிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா இணைத்தல், ரெண்டையும் சேர்க்கறது. தென் அரிது. அரிது கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்லுவோம். அரிதுக்கு ஆப்போசிட்டு எளிது, கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. தென் மாலைக்கு ஆப்போசிட்டு காலை. ஆரம்பத்தும் தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பத்துக்கு ஆப்போசிட்டு நமக்கு இறுதி. தென் இகழ். இகழுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இகழ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இகழ் அப்படின்னா என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னா நமக்கு இந்த விரோதம், பகைமை, பொறாமை, வன்மை அப்படிங்கிறத எல்லாமே சொல்லுவாங்க. விருப்பு கலந்த ஒரு 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 பகை உணர்வு சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறதுனா நட்பு. சரிங்களா? இகழுக்கு அப்படிங்கிறது விருப்பு கலந்த ஒரு பகைமையான ஒரு நிலைன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டு நட்பு அப்படிங்கிறது. சிறியவருக்கு ஆப்போசிட்டு சிறியவர்னா பெரியவர். சிறியவர் அப்படின்னா பெரியவர். தென் ஓங்கியது அப்படின்னா ஓங்கியது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு வீங்கியது, தாழ்ந்தது, விரிந்தது. தாழ்ந்தது. சரிங்களா? ஓங்கியது அப்படின்னா தாழ்ந்தது. மேலே ஓங்கி அவனுடைய வாய்ஸ் மட்டும் நிற்குது, இல்லை அவனுடைய வாய்ஸ் டவுனாக தாழ்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. தென் வெம்மை. வெம்மை அப்படின்னா என்ன? வெம்மை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு தன்மைன்னு சொல்லுவோம். அது என்ன வெண்மை? வெம்மை அப்படின்னா என்னென்னா பொதுவாக ஒரு சயின்ஸில் பார்த்தோன்னா அதிகமான வெப்பத்தை சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய தமிழில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு கோபத்தை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தையாக சொல்லுவாங்க. அதாவது திமிராக பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி உணர்ச்சி மிகுந்த ஒரு கோபமான ஒரு வேகமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப தன்மையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு ஆப்போசிட்டு. தென் உயர்ந்த அப்படின்னா தாழ்ந்த அப்படிங்கிறது. கடுஞ்சொல் அப்படிங்கிறது இன்சொல். கடுஞ்சொல் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்பத்துக்கு ஆப்போசிட்டு துன்பம். இன்பம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு துன்பம். விருப்பு. விருப்பு அப்படிங்கிறது ஆப்போசிட்டு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு. இயற்கை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு செயற்கை. விரைவு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு தாமதம், ஃபாஸ்ட்டாக வர்றது, லேட்டாக வர்றது. தென் ஆக்கம். தென் ஆக்கம் அப்படின்னா அழிவு. ஆக்கம் அப்படின்னா உருவாக்குறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணக்கூடும். சரிங்களா? ஆக்கம் அப்படின்னா உருவாக்கக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணக்கூடியது. சரிங்களா? நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு பெருமதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக்கம் அப்படின்னா உருவாக்குதல், அழிவு அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றதுக்கான அர்த்தமாக மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு தீமை தவிர்த்தால் ஆக்கம் தானே வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி. தென் முன்பணிக்கு ஆப்போசிட்டு பின்பணி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. உரிமை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு அடிமை. உரிமை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு அடிமை. ஸோ நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ்கிட்ட அடிமையாக இருந்து தான் நம்மளுடைய உரிமையை கேட்டு வாங்கிக்கிட்டோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. தென் சிறுமை. சிறுமை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு பெருமை.
பகட்டு அப்படிங்கிறதனுடைய ஆப்போசிட்டு எளிமைன்னு சொல்லுவோம். பகட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு பகுமானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அடக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் மரியாதை இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நமக்கு பகட்டு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டு எளிமையாக சாதாரணமாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் பிறப்புக்கு ஆப்போசிட்டு இறப்பு, ஆப்ஷன் சி இறப்பு. மேல் நோக்கிக்கு ஆப்போசிட்டு கீழ் நோக்கி, மேல் நோக்கி அப்படின்னா கீழ் நோக்கி. பகைவன் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு நண்பன். புதுமை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டு பழைமை. உறங்கினான் அப்படின்னா விழித்தான் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட்டு விழித்தான். எழுந்தான் மேலே எழுந்துட்டான், ஆனால் இங்கே எழுந்தான் அப்படின்னா எந்திரிக்கிறது, விழுந்தான்னா கீழே விழுறது. தென் சிற்றூர் அப்படின்னா பேரூர், அதுக்கு ஆப்போசிட்டு. கலைத்தல் மறுபடியும் மேலே பார்த்தது தான். கலைத்தல் அப்படிங்கிறதுக்கு சேர்த்தல் அப்படிங்கிறது ஆப்போசிட்டு. மேடுக்கு ஆப்போசிட்டு பள்ளம். இணைந்து அப்படிங்கிறது ஆப்போசிட்டு பிரிந்து. எதிர்த்தார் அப்படின்னா வரவேற்றார் அப்படின்றது ஆப்போசிட்டு. எதிர்க்கிறது வேணான்னு சொல்கிறது, இங்கே வரவேற்கிறது. காக்க அப்படின்னா அதுக்கான பொருள் விடுக, எதிர்சொல். காக்கன்னா சேர்த்து பாதுகாத்துக்கிறது, விடுறதுனா தனியாக விடுறது அப்படின்னு. தென் கொடு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு வாங்கு, கொடுக்கறது வாங்குறது. நடந்தாய் அப்படின்னா நடந்திலை அப்படிங்கிறது அதனுடைய ஆப்போசிட்டு. இடும்பை அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட்டு இன்பம். இடும்பை அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட்டு இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடும்பைனா என்ன அர்த்தம்னா, பொதுவாக இந்த துன்பத்தை குறிக்கக்கூடியது, வேதனையை குறிக்கக்கூடிய வார்த்தை, ஒரு பிரச்சனையை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இடும்பை அப்படின்னா துன்பம், வேதனை, பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்ணக்கூடியது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தென் அதுக்கடுத்து வீல்வேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வீல்வேனுக்கு ஆப்போசிட்டு வீல்வேன் அப்படின்னா வீலேன் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? வீழ்வேன், இது வீழ மாட்டேன் அப்படின்றது அர்த்தம். தென் தோன்ற அப்படின்னா மறைய அப்படின்னு அர்த்தம். தோன்ற அப்படின்னா மறையன்னு அர்த்தம். வளர்ச்சி, வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கான் ஆனால் இடையில ஸ்டாப் ஆகி நின்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தேக்கம். வளர்ச்சி அதனுடைய ஆப்போசிட் தேக்கம். குணம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டு குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே குணம் அப்படிங்கிறது நார்மலாக நல்ல பண்புகளை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தையாக தான் சொல்லுவாங்க. நல்ல தன்மை, அவனுடைய நடைமுறையினுடைய நல்ல பண்புகள், இயல்பான பண்புகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இங்கே குணம் அப்படின்னா. அப்போ அதுக்கு ஆப்போசிட் குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உதாரணத்துக்கு அவனுடைய குணம் எல்லோராலும் பாராட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்களாக்க, அவனுடைய நல்ல பண்புகள் பாராட்டப்படுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் அவனுடைய தீமைகள், குற்றங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. தென் பருத்தல் அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட்டு சிறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பெருக்கிறது, சிறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. தென் பேதத்தோட ஆப்போசிட்டு அபேதம் அப்படின்னு சொல்லுவோம். அபேதம் அப்படின்னு சொல்லுவோம். பேதம் அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த வித்தியாசத்தை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை, வேறுபாடை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை, மாறுபாடை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும். சரிங்களா? பேதம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒன்று, ஒரு மாறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஆப்போசிட்டு அபேதம். ஓடும் அப்படின்னா ஆப்போசிட்டு ஓடும் அப்படின்னா ஓடா அப்படிங்கிறது அதுக்கான ஆப்போசிட்டு. நினைக்கிறது ஆப்போசிட் மறக்கிறது. பிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் விடுறது, கீழே விடுறது, பிடித்தல். ஆழ்வார், இவர் ஆளார். அவர் ஆழ்வார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆளார், ஆள மாட்டார். வீரனுக்கு ஆப்போசிட் கோழை, வீரனுக்கு ஆப்போசிட்டு கோழை. தென் எளிது அப்படின்னா எளிதாக கிடைக்கிறது. தென் அரிது அப்படிங்கிறது அதனுடைய ஆப்போசிட், ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது. தென் தொகை அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் ஆப்போசிட் விரி. தொகை அப்படின்னா லைக் தொகுத்தல், சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் விரித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். தென் விருப்பு அப்படிங்கிறது ஆப்போசிட் மேலேயே பார்த்துட்டோம், வெறுப்பு. செல்லும் அப்படிங்கிறதனோட ஆப்போசிட்டு செல்லா. செல்லும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் செல்லா அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ இதோட இந்த கேள்விகள் முடியுது. இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஹெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த ஹெட்டிங் எல்லாமே கரெக்டாக உங்களை சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இது மாதிரி டாபிக் வைஸ் எல்லா கொஸ்டின்ஸ் அடங்கின ஒரு புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கோட பை லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள்
புக் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் 300 rupees மட்டும்தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜும் சேர்த்து. அந்த புக்கை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். புக்கை மட்டுமே அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ அதர்வைஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.